அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அனைவரும் ஒன்றுபடவே முடியாதா? ஒற்றுமை குறித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலை என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி தான். இந்த கேள்வி எதற்கு கேட்குறார்கள்னு கேட்டால், தமிழகத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுபட வேண்டும், எல்லா இயக்கங்களும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக பல ஆலோசனை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தும் அதற்கு அழைக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இது போன்ற ஆலோசனை கூட்டங்களுக்கு நாங்கள் வர முடியாது, இது ஒரு பயனற்ற ஒரு செயல், ஒரு காலத்திலேயும் இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள் என்று நம்ம தெள்ள தெளிவாக சொன்னோம். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒற்றுமையை நீங்கள் எதிர்க்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒற்றுமை எதிர்க்கவே இல்லை. நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இயக்கம், கட்சி, சங்கம் இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் எதுக்காக வேண்டி நடத்துகிறாங்க? புகழுக்காக வேண்டி சிலர் இயக்கம் வைத்திருப்பார்கள், அல்ல அதை வைத்து மக்கள்கிட்ட சம்பாதிக்கலாம் என்பதற்காக வேண்டி இயக்கம் வைத்திருப்பார்கள், அல்ல தேர்தலில் போட்டியிட்டு ஏதாவது ஒரு பதவிகளை பெறலாம் என்பதற்காக இயக்கம் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு இயக்கத்தை நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் எப்போது நிறைவேற்றி கொள்ள முடியும்? அவங்க தனித்தனியாக இருந்தால்தான் நிறைவேற்றி கொள்ள முடியும். எல்லாம் ஒன்றா கலந்தாங்கன்னு வைங்க, எல்லாருக்கும் லாஸ் ஆகி போயிடும் என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கிற காரணத்தினால்தான் ஆலோசனை கூட்டத்துக்கு ஒன்றாக சாப்பிட்டு விட்டு போவார்களே தவிர, ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க என்று சொன்னால் அந்த இயக்கத்தின் தலைவர்கள் யாரும் இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்போ எல்லா முஸ்லீம் இயக்கத்தையும் ஒன்றா சேர்த்து தேர்தல் வருகிறது, இந்த தேர்தலில் போனோம்னா 2 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டுங்கிறான், முஸ்லீம்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 20 இடங்களாவது நமக்கு வேண்டும், அப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு திமுகவையோ ஒரு அண்ணா திமுகவையோ ஒரு பெரிய கட்சியை நம்ம அணுகுவோம், ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு தாங்க என்று வாங்கி அந்தந்த இயக்கத்துக்கு தகுந்தவாறு பிரிச்சுக்கிடுவோம், இப்படி ஒரு முடிவு எடுப்போமான்னு நீங்கள் அஜெண்டா வச்சு பாருங்கள். ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? ஒவ்வொருத்தன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவனுக்கு சீட்டு கிடைச்சா நம்மளை காலி பண்ணிடுவான், நமக்கு கிடைக்கிறதோ கிடைக்கல அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது என்பதை பிரதானமான கொள்கையாக வைத்திருக்கிற காரணத்தினால தேர்தலில் போட்டியிடக்கூடிய நேரத்தில் இவர்கள்ட்ட நீங்கள் இப்படி பேசி பாருங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து போட்டியிடுங்களப்பா, ஒரு அணியை அனைவரும் நிற்க, ஒட்டுமொத்த சமுதாயமும் அணி திரண்டு விட்டதுன்னு காட்டுங்க, அதை வச்சு சீட்டை வாங்க, முஸ்லீம் லீக் அவன் நம்பருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், அவன் ஒவ்வொரு கட்சிக்காரனும் அவனுடைய நம்பருக்கு தகுந்தவாறு பிரிச்சுட்டு போங்கன்னு சொன்னால் இவங்க எந்த கட்சிக்காரனா ஒத்துக்குருவானா? அப்போ போய் தானே இது. அப்போ பணக்காரன் செலவு பண்ணி ஆலோசனை கூட்டம் போடுறாங்கிறதுக்காக வேண்டி, அவனை ஏமாத்துறதுக்காக வேண்டி ஒன்றாக கூடுகிறார்களே தவிர இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அதே போல் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாய சம்பந்தமான ஒரு போராட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து நடக்கிற போராட்டம், அல்லது பாபர் மசூதி தொடர்பாக அலகாபாத் ஹைகோர்ட் வழங்கிய அநியாய தீர்ப்பை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ எல்லா இயக்கம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஏன் தனித்தனி பேரில் நடத்த வேண்டும், நம்ம எல்லாரும் ஒரு பேரில் அதை நடத்துவோம் என்று அனைவரும் ஒத்துக்கொண்டு ஒரு பேரில் நடத்த வருவாங்களா? வரமாட்டாங்க. டிசம்பர் 1ஆம் தேதிக்கு ஆலோசனை நீங்கள் கூட்டினா கூட சோறு திங்கிறதுல தான் ஒன்றா உட்கார்ந்துருப்பார்களே தவிர, நாமெல்லாம் ஒன்றுபட்டு ஆக வேண்டும்னு ஆக்ரோஷமாக அந்த இடத்துல பேசி நாங்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இல்லை என்று காட்டுவதற்கு முயற்சி பண்ணுவார்களே தவிர, சரி 1ஆம் தேதி கூடி இருக்கிறோம், 6ஆம் தேதிக்கு போராட்டம் நடத்தனே, எல்லா இயக்கமும் தங்கள் பேரை விட்டுருங்க, ஒட்டுமொத்த அனைத்து முஸ்லீம் சமுதாய கூட்டமைப்பு அடிப்படையில் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துவோம், எல்லாரும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை எந்த முஸ்லீம் அமைப்பாக ஒத்துக்குருவானா? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? ஒன்றுபடுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றா உட்காந்து எதுக்காக இதை சொல்கிறாங்க தெரியுமா? வெளிநாட்டில் உள்ள ஆட்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது. வெளிநாட்டில் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டானா, பணம் வச்சுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒற்றுமைக்கு பாடுபடுங்கன்னு பணத்தை அனுப்புகிறாங்க. அவங்கள ஏமாற்றி திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பெரிய நல்ல ஏசி ஹால் ஒன்று பிடிச்சி எல்லா தரவுகளையும் கூப்பிட்டு அறுசுவை உணவெல்லாம் போட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு ஒற்றுமைக்காக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இப்படின்னு ஒரு சீன் காட்டுறதுக்கு மட்டும்தான் இது உதவுதே. இதுக்கு தான் நாங்கள் போகிறதில்லை. ஏன்? இது நடக்குமா? நீ சேர்ந்து தேர்தலில் சந்திக்க போகிறது கிடையாது, நீ சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவன் லெட்டர் பேடை காப்பாற்ற தான் நினைக்கிறீங்க, அவனுடைய பேரை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. என் பேரை போடுறதா அப்படி ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டா கூட யார் பேரை போடுறன்னு சண்டை பிடிச்சிட்டு 2-3 தண்டா உடஞ்சி போயிடுவாங்க. இது நடக்குமா?
தலைவர்கள் இயக்கங்கள் ஒற்றுமை என்று எவன் முயற்சி பண்ணாலும் சரி, அவன் உருப்படாத வேண்டாத பயனற்ற வேலையை செய்கிறான் என்று நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கருதுகிறது. அப்போ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு எதிரி என்று இதை பிரச்சாரம் செய்கிறார்கள். எங்களை ஒதுக்கிட்டு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை ஒதுக்கிட்டு, நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை செஞ்சு காட்டுங்க. ஒரு தேர்தலை அனைவரும் ஒன்றா சந்தித்து காட்டுங்க, ஒரு போராட்டத்தை அனைவரும் ஒன்றா சேர்ந்து நடத்தி காட்டுங்க. நடத்தவே மாட்டோம். அப்புறம் என்ன ஒத்துமை? நாங்கள் தானே இப்போ இடைஞ்சலுங்கிற, நாங்கள் தான் வரலையே, ஒதுக்கிட்டோமே. எங்களை ஒதுக்கி விட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றுபடுங்க. எல்லாம் திருடன். எல்லா இயக்கத்துக்காரனும் அவன் தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதையெல்லாம் விட்டுட்டு வருவான் என்று நம்ம என்ன செய்கிறோம்? ஏமாந்து போய் ஒத்துமை ஒத்துமை ஒத்துமைன்னு இருக்கிறோம். இது நடக்காது. இயக்க தலைவர்களின் ஒற்றுமை நடக்காது. அதே நேரத்தில் மக்கள் ஒற்றுமைப்பட முடியுமா? முடியும். இயக்க தலைவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள். ஆனால் மக்கள் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடுமா என்றால் ஒன்றுபடும். இந்த இயக்க தலைவர்கள் இல்லாமலே ஒன்றுபடும். எப்போல்லாம் ஒன்றுபடும்? ஒரு ஊரில் ஒரு பெரிய கலவரம் ஏற்படுகிறது. முஸ்லிம்கள் வாழுகிற ஒரு பகுதியில் மற்றவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அணிதிரண்டு தாக்குவதற்கு வருகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த முஸ்லிம் ஊர்களில் பலதரப்பட்ட கொள்கை உடையவர்கள் இருப்பார்கள், பலதரப்பட்ட முஸ்லிம் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அந்த கலவரம் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அவங்கவுங்க கட்சி இயக்கத்தினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வராமல் அவங்க சுயமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளை அழிக்க வர்றான், நம்மளை காப்பாற்றணும்னு ஒன்றாகிடுவார்கள். இது எந்த ஒரு தலைவரும் அறிக்கை விட்டு இது ஒன்றுபடுவது கிடையாது. அவனுடைய சுய பாதுகாப்பு உணர்வு அவர்களை ஒன்றுபடுத்தி விடுகிறது. நம்மளை பாதுகாத்துக்கிறோம் இல்லையா, நம்மளை பாதுகாத்து கொள்ளணுங்கிற அந்த உணர்வு என்ன பண்ணும்னு கேட்டால், எல்லாம் திரண்டு வர்றாங்க, கடைகளை சூறையாட வர்றான், ஆட்களை கொள்றதுக்கு வர்றான். இதில் எந்த கொள்கைக்காரன் எந்த கட்சிக்காரன்லாம் பார்க்க மாட்டான், முஸ்லீம் மட்டும்தான் பார்ப்பான். அப்போ நம்மளை அழிக்க வர்றாங்கும் போது நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும், நம்மெல்லாம் ஒன்றாயிருவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒன்றுபடுவார்களான்னா, அசாதாரணமான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது தானாக அந்த ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். சாதாரணமான நேரத்தில் அடிச்சுக்கிடுவாங்க. எதிரியே இல்லாத நேரத்தில், நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்க? அவங்களுக்குள்ள மோதிக்கிடுவாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்க, ஒருத்தர் திட்டிக் கொள்வார்கள். எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மேட்ரு வந்து விடுமையானால் அப்போ இயற்கையாகவே தன்னாலேயே அது ஒற்றுமை வந்துடும். இதுக்கு எவனும் பணத்தை செலவழித்து முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஏசி ரூமில் ஹால் போட்டு யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது. இது அந்தந்த மக்களே தன்னாலே என்ன செய்வாங்க? ஒன்றுபடுவார்கள். எந்த ஊர்லேயும் ஒரு கலவர நேரத்தில் 2 அணியாக 3 அணியாக முஸ்லீம்கள் இருந்ததாக சரித்திரம் கிடையாது. எந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்த முஸ்லீம் அல்லாத வேறு எந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு என்று வரும் பொழுது இயற்கையாக எல்லாரும் ஒன்றுபட்டு விடுவார்கள். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். இது நாங்கள் சாத்தியம் உள்ளது என்று நாங்கள் நினைக்கிறோம். நடைமுறையில் அது காட்டுகிறது. பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் தௌஹீத் ஜமாத்துக்காரன் தனியாக நிற்பான். ஒரு ஊரில் அழிக்க வர்றான், தௌஹீத் ஜமாத் சுன்ன ஜமாத் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு ஓடுவானே தவிர, அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு பெரிய கண்மாய் இருக்கிறது, தண்ணி நிறைஞ்சி உடப்பெடுக்குன்னு தகவல் வருது. அப்போ தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஒதுங்கிடுவானா, சுன்ன ஜமாத்துக்காரன் ஒதுங்குவானான்னு எல்லாரும் போய் அவனா போய் அடைக்கிற, ஏன் தன்னை காப்பாற்றுறது? தன்னை காப்பாற்றல் என்ற உணர்வு வரக்கூடிய நேரத்தில் பெரிய ஒரு பாதிப்பு வரும்பொழுது இதெல்லாம் சின்னதாக அவனுக்கு தெரியும். முதல்ல நம்ம அடிச்சுக்கிறதுக்கு உசுரோடு இருக்கணுமே, நம்ம சண்டை போடுறதுக்கு நம்ம காலியாக போய்ட்டு எங்கே போய் சண்டை போடுறது என்கிற ஒரு காரணத்தினால இது மாதிரி வெள்ளம் புயல் உடைப்பு இந்த மாதிரி ஒரு சுனாமி மேட்ரு வருகிறது. அந்த ஊரில் உள்ளவன்லாம் அது இதையாக பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிச்சயமா அவனை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி அனைத்தையும் மறந்து விடுவான். அது மாதிரி பாரதூரமான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் யாரும் பயான் பண்ணாமல், எந்த தலைவர்களும் அறிக்கை விடாமல், எந்த விதமான பல்வேறு விதமான ஆலோசனைகள்லாம் நடக்காமல் சும்மா சாதாரணமாக அதுவாகவே இயல்பாகவே இந்த ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். இதுதான் நடக்குமே. மரணத்தை நீ போட்டு ஏமாற்றிட்டு இருக்கிற இந்த ஒற்றுமை தான் இயற்கையாக தேவை வருமோ நடந்துருமே. இந்த தலைவன்லாம் கூட்டிக்கிட்டு சோறு திங்கிறது பேர் ஒற்றுமையாயுது. இதை நம்ம அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது சாத்தியம், அது நடக்கும். நாமளே தௌஹீத் ஜமாத்தை நீ அந்த அளவு சேராதண்டாலும் அவன் சேர்ந்துட்டு போதான் செய்வான் அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி. இது எங்களுக்கு தெரியும் யதார்த்தமாக என்ன நடக்குமோ அது. அதே மாதிரி மக்களுடைய ஒரு கோரிக்கைக்காக வேண்டி, மக்களுடைய ஒரு கோரிக்கை, இடஒதுக்கீடு கோரிக்கை, பொய் வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கணும் என்கிற ஒரு கோரிக்கை, இது மாதிரி சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவி வேண்டும் இந்த கோரிக்கை,
இது மாதிரியான சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அப்போ மக்களை கூப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு மக்கள் திரண்டு வருவார்கள். அப்பவும் ஒற்றுமை தன்னால் ஏற்படும். அது மக்கள் ஒற்றுமையாக இருக்கும், தலைவர்கள் ஒற்றுமை அப்பவும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம இடஒதுக்கீடுக்காக வேண்டி நம்ம போராட்டம் அறிவித்தோம். வந்த அனைத்து மக்களும் தௌஹீத் ஜமாத்துக்காரர்களா? இல்லை. ஜூலை 4 தமிழக வரலாற்றிலேயே அவ்வளோ பெரிய மக்கள் திரள் கூடியது இல்லை சென்னையில் என்று சொல்லும் அளவுக்கு லட்சோப மக்கள் ஆண்களும் பெண்களுமாக திரண்டு வந்தார்கள். இந்த வந்தார்களே, இந்த வருவதற்கு இந்த தலைவர்கள் காரணமாக இருந்தாங்களா? எல்லா முஸ்லீம் லெட்டர்பேடு தலைவர்களையும் கூப்பிட்ட அடிப்படையில் அந்த மக்கள் வந்தார்கள்? இல்லை. அவர்கள்லாம் கூப்பிட்டு இருந்தோமையானால் இந்த போராட்டம் நடந்து இருக்காது. ஏன்? நம்ம ஜூலை 4க்காக வேண்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்துவோம், இடஒதுக்கீடு நடத்துவோம், எல்லா கட்சியும் கூப்பிடுவோமா? ஒருத்தன் திமுகவுக்கு அடிமையாக இருப்பானா, அவன் என்ன சொல்லுவான்? கருணாநிதியை தான் கூப்பிடணும் அப்படிமா. ஒருத்தன் அதிமுக அடிமையாக இருப்பானா, அவன் என்ன செய்வான்? ஜெயலலிதாவை கூப்பிடணும் அப்படிமா. ஒருத்தன் காங்கிரஸுக்கு அடிமையாக இருப்பானா, அவன் சோனியா காந்தியை கூப்பிடணும், தங்கபாலுவை கூப்பிடணும் அவன் சொல்லுவான். இப்படி அவன் உள்ளுக்குள்ள பேருக்கு முஸ்லீம்கள் வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள வேற ஒரு தலைவனை மானசீகமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு மக்களை அழைச்சோம் என்று சொன்னால் அதை நாசக்கேடாக்கி விட்டு போயிருப்பார்கள். நம்ம என்ன செஞ்சோம்? ஆளை முன்னிறுத்தாமல், இயக்கத்தை முன்னிறுத்தாமல், தலைவர்களை முன்னிறுத்தாமல், ஆடல் பாடல் கேளிக்கைகளை முன்னிறுத்தாமல், கோரிக்கையை மாத்திரம் இடஒதுக்கீடு வேண்டும் ஏற்றுக்கிட்டவன்லாம் வா, இது தேவைன்னு உணர்ந்தவன்லாம் வாண்டு கூப்பிட்டோம்ல. கூப்பிடுற ஆளையெல்லாம் அவன் பார்க்கல, எது கூப்பிடுறாங்க, இதில் உண்மை இருக்குது, இதில் எந்த கபடமும் இல்லை, இதை நடத்துபவர்களுக்கு உள்நோக்கம் எதுவும் இல்லை, எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இவங்களுக்கு இல்லை என்கிற நம்பிக்கையோட இந்த கோரிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னு சொன்னால் மக்கள் ஒன்றுபட்டு தானே. என்ன ஒன்றுபடாமல் போயிட்டாங்கண்ணா, என்ன ஒத்துமை பண்ண போறீங்க? என்ன ஒன்றுபட்டு தான் வந்தாங்க இல்லைங்க, ஜூலை 4 வந்தாங்க. அவ்வளோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உறுப்பினரா? அப்போ ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனைக்கு மக்களை கூப்பிட்டோம் என்று சொன்னால் தான் வர்றான மக்கள் கரெக்டாக இருக்கானே. மக்கள்லாம் ஒத்துமையாக தாங்க இருக்கிறான். சின்ன சின்ன பிரச்சனை மட்டும் 1000 இருந்தாலும் சரி அவனுடைய பாதுகாப்புண்டா ஒன்றாயிடுறான். அவனுடைய அடிப்படையான முக்கியமான கோரிக்கைன்னு சொன்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றா என்ன செய்கிறான்? வர்ற ஆம்பளை கும்பல் அத்தனை பேர் திரண்டு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கத்தானே செய்கிறான். அப்போ அதுக்கு அந்த செய்தியை கரெக்டாக கொண்டு போனோமையானால் இப்போவும் மக்கள் மத்தியில் ஒற்றுமை உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நடந்தது. அது ஜூலை 4 நடந்தது, ஜனவரி 27 நடந்தது, கும்பகோணத்தில் நடந்த அந்த பேரணியின் போது நடந்தது, ஒவ்வொரு கால சிறை நிரப்பும் போராட்டத்தின் போது நடந்தது. அதில் கலந்து கொண்ட மக்கள் எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் கிடையாது. உறுப்பினர்களும் இருந்தார்கள், உறுப்பினர்கள் அல்லாத மக்களும் வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்? ஒரு அடிப்படையான கோரிக்கையை ஒத்துக்கொண்டு இடஒதுக்கீடு தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த கோரிக்கைக்காக வந்தார்கள். அதனால் ஒற்றுமை என்பது ஏற்படும், மக்களிடம் ஏற்படும், தலைவர்கள்ட்ட ஏற்படாது. நாங்கள் ஒற்றுமை ஏற்படவே செய்யாது நம்ம சொல்லவில்லை, தலைவர்கள்ட்ட ஏற்படாது. மக்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தேவையான விஷயம் அவன் விளங்கி கொண்டானேயானால் அவன் சார்ந்திருக்கிற கட்சி இயக்கம் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுவிட்டு ஓடி வந்துடுவான். அவன் அந்த கோரிக்கைக்காக வேண்டி வந்தான். இது ஒரு வைக்க மக்கள் ஒற்றுமை ஏற்படும். அதே நேரத்தில் நிஜமான ஒற்றுமைன்னு ஒன்று இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதுக்கு தான் பாடுபடுகிறது. இந்த இடஒதுக்கீட்டுக்காக வர்ற ஒற்றுமையும் தேவைதான். அதே மாதிரி ஒரு பிரச்சனை கலவரம் என்றால் தங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஏற்படக்கூடிய ஒற்றுமையும் தேவைதான். அதை விட முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒற்றுமை. இம்மையிலும் மறுமையிலும் எது வெற்றி தரும்? நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய கொள்கைகள், நம்முடைய இபாதத்துகள், மார்க்க சம்பந்தமான நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் சரியான முறையில் இருந்து அதை எல்லாரும் ஒரே மாதிரியாக நம்ம கடைப்பிடிச்சு அதன் மூலமாக மறுமையில் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்கு உள்ள ஒற்றுமை இருக்குது பாருங்கள். அந்த ஒற்றுமை நமக்கு தேவை. அது என்ன ஒற்றுமை? இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம மக்கள் மத்தியில் ஒருத்தன் தர்காவுக்கு போய் கும்பிட்றான், ஒருத்தன் அந்த வேணாங்கிறான், ஒருத்தன் சாபி ஹனபி மாலிகி ஹம்பலின்னு நாங்கள் 4 வகையாக பிரிஞ்சிருக்கோங்கிறான், ஒருத்தன் அதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொண்டிருக்கிறான், ஒருத்தன் எவன் சொன்னாலும் மார்க்கத்தை கேட்க ரெடியாக இருக்கிறோம், கத்தம் பாத்தியா அது இது தட்டு தகடில் விட்டு வச்சுக்கொண்டு என்னென்னமோ மார்க்கம்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ஏன்பா இதெல்லாம் அல்லா ரசூல் சொல்லாத ஏன்பா சரி என்று ஒரு சாரார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள், மார்க்க அடிப்படையிலான கருத்து வேறுபாடுகள் நமக்கு இடையில் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதனால் நமக்குள்ள பிரச்சனைகளும் வருகிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வரதட்சணை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணோம்னு சொன்னால் அதுக்கு சண்டை வருது.
ஏன்பா தர்காவுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு சண்டை வருது. ஏன்பா தாயத்து தட்டுன்னு போகிறீங்கன்னா அதுக்கு சண்டை வருது. ஏன்பா மௌலுது மீலாது கொண்டாடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு சண்டை வருது. ஏன்பா மதுஹபு பின்பற்றுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு சண்டை வருது. அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த சண்டையை தீர்க்க இயலாதா? இது தீர்க்கணும், இது கண்டிப்பாக தீர்க்கணும். இந்த சட்டையை தீர்க்க இயலும்னா ஏழும். எப்போ ஏழும்? நம்ம என்னத்தினால இந்த சண்டை வருது என்று கேட்டால், நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியாங்கிறதுனால தானே வருது. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்ம எல்லாருமே ஒன்றா கூடணும். இந்த எல்லாரும் 72 கூட்டமும் வாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து வரட்டும். எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு எடுப்போம்? குர்ஆனில் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனில் ஆதாரம் இல்லாத விஷயத்தை மார்க்கம் என்று நம்ம செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஆதாரபூர்வமான செய்திகளை நம்ம மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராதவைகளை மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த ஒரு அடிப்படையை நம்ம எல்லாரும் ஒத்துக்குறோம் வாங்க என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து அன்று முதல் இன்று வரை அழைப்பு விட்டு கொண்டே இருக்கிறது. என்ன கொள்வது? நாங்கள் ஒத்துக்கொண்ட ஒரு கொள்கை. ஏன் அல்லாவை நீங்களும் ஏற்றுக்கிட்டே நாங்களும் ஏற்றுக்கிட்டோம், குர்ஆனை நீங்களும் ஏற்றிருக்கிறீங்க நாங்களும் ஏற்றிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்களும் ஏற்றிருக்கிறோம், நீங்களும் ஏற்றிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற இமாம்களை நாங்கள் ஏற்றுக்கிறல, நீங்கள் சொல்கிற இந்த அவுலியா வழிபாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் சொல்கிற பிதஅத்துகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் சொல்கிற முன்னோருடைய பக்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இதை வந்து அனைவரும் ஏற்றுக்கிட்டோம். எதை? குர்ஆனை எவனாவது மறுக்கிறானா? மறுத்தவன் முஸ்லீம் விட்டு போயிடும், அவனை விட்டுருங்க. இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே விழுந்து எவனாவது குர்ஆனை மறுக்கிறான்னா மறுக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸை மறுப்பானா மறுக்க மாட்டான். அப்போ நம்ம எல்லாரும் எதை ஒத்துக்கிட்டு இருக்கோம்? குர்ஆனை ஒத்துருக்குறோம், ஹதீஸை ஒத்துருக்குறோம். அதன் அடிப்படையில் உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையாக கையில் எடுத்துக்கொண்டு இதில் யார் சொல்கிறது சரி, இதில் யார் சொல்கிறது சரி, எது குர்ஆன் ஆதாரம் இருக்குது, எதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்குன்னு பேசி எது குர்ஆன் ஹதீஸில் உள்ளதோ அதை ஏற்றுக்கொள்ளணும். தௌஹீத் ஜமாத்து செய்யக்கூடியதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லைன்னா தௌஹீத் ஜமாத்து அதை விட்டுறணும். மற்றவங்க செய்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லைன்னா அவங்க விட்டுறணும். எது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறதோ அதை தான் ஏற்றுக்கிறணும். இப்படி அனைவரும் சேர்ந்து ஏகமனதாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் ஒற்றுமை வந்துருமா வராதா? நம்முடைய தொழுகை ஒரே மாதிரி ஆயிரும்ல, நம்முடைய கொள்கை ஒரே மாதிரி ஆயிரும்ல. அப்போ இந்த சண்டை கூட நீங்கிவிடும். எந்த சண்டை? எதுக்கு சண்டை போடுறோம்? சொத்து தகராறா? ஒவ்வொரு ஊர்லேயும் அண்ணன் தம்பிக்குள்ளான சண்டை, அப்பம் பிள்ளைக்கு மத்தியிலான சண்டை, புருஷன் முன்னாடிக்கு மத்தியிலான சண்டை நடக்குது. அப்போ எல்லாம் ரத்த சம்பந்தமாக இருந்து கொண்டே சண்டை போடுறதுக்கு என்ன காரணம்? மார்க்க விஷயத்தில் நாங்கள் சொல்வது சரியா நீங்கள் சொல்வது சரியா என்பதில் ஏற்பட்ட அந்த குழப்பம் தானே காரணமாக இருக்கிறது. அதை மார்க் அடிப்படையில் தீர்த்துருவோம் வாங்க. மார்க்க என்ன வழிகாட்டி தருது? குர்ஆனை வதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பிடியுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். எல்லாம் சேர்ந்து குர்ஆனை பிடிப்போம் வாங்க. ஊர் வழக்கம் வேணாம், முன்னோர் வழக்கம் வேணாம், பெரியார் மகான் வேணாம், அல்லாஹ்வுடைய கயிறு ஹப்லுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொல்லக்கூடிய குர்ஆனை கையில் பிடித்தோம் என்று சொன்னால், அதனுடைய தீர்ப்புக்கு அனைவரும் கட்டுப்படுவோம் என்று சொன்னால் அது ஒரிஜினல் ஒற்றுமை. அது வந்துருச்சு என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்குள்ளே வராது. அவ்வளவும் பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும். நமக்குள்ளே சண்டை சச்சரவுக்கு இடமே இருக்காது. நம்முடைய இபாதத்துகள் வந்து நல்லா மெருகேறும், அங்கீகரிக்கப்படும், மறுமையில் வெற்றி கிடைக்கும். துன்யாவுலையும் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும், ஒரு உடலை போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். இந்த ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும்? பாடுபடணும். அதனால் இந்த ஒற்றுமை தலைவர்கள் மத்தியில் வர்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அது கனவுங்க, நடக்கவே நடக்காது. தலைவர்கள் ஒன்றுபடவே மாட்டார்கள், சும்மா ஒன்றுபடுவதற்காக கூடுவார்கள், அவ்வளோதானே தவிர இது வரைக்கும் ஆச்சு ஒரு 50 ஆலோசனை நடத்தியிருப்பாங்களே. எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு 95லேருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 50 தடவையாவது அனைத்து இயக்கத்தின் தலைவர்களும் கூடி கூடி பேசியிருக்கிறார்கள் ஒற்றுமைக்காக வேண்டி. எதில் ஒன்றுபட்டார்கள்? தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மாத்திரம் ஒன்றுபட்டிருக்கிறார்களே தவிர வேறு எந்த ஒரு போராட்டத்திலேயோ கோரிக்கைகள்லையோ எதுலையும் அவர்கள் ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தை செய்யலை, சந்தித்ததில்லை. ஆனால் மக்களுக்கு தொடர்பு இல்லாத மந்திரியை பார்க்குறது, அவரை பார்க்குறது, ரகசியமாக இதில் வேண்டாம் ஒன்றுபட்டு ஒன்றா போயிருப்பாங்களே தவிர தங்களுக்கு அடையாளத்தை இழந்து விட வேண்டிய நிலை வந்தால் அந்த ஒற்றுமைக்கு முதல் எதிரிகளாக அனைத்து இயக்கத்தின் தலைவர்களும் இருப்பார்கள். இதுதான் ஒற்றுமை குறித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய நிலைப்பாடு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அரசியலில் இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அவங்களே தேர்தலில் போட்டியிடலாம் தானே, ஏன் போட்டியிடுவதில்லை? இது ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும்
நம்ம இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறோம், உண்மை. கல்வியில் இடஒதுக்கீடு கேட்குறோம், அது மாதிரி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கேட்குறோம். இந்த ரெண்டு இடஒதுக்கீடு இல்லாமல் அரசியல் அதிகாரத்திலும் இடஒதுக்கீடு கேட்குறோம். அரசியல் அதிகாரத்தில் இடஒதுக்கீடுனா என்ன? சட்டசபை பாராளுமன்றங்களில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு அவங்க சட்டசபை பார்லிமெண்ட்டுக்கு போகணும், சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு சட்டசபை தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 6 பேர் 7 பேர் தான் சட்டசபையில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. 25லேருந்து 30 வரைக்கும் முஸ்லீம்கள் இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு உரிய சமநீதியாக அது இருக்க முடியும். நாடாளுமன்றத்தில் 108 உறுப்பினர்கள் முஸ்லீம்கள் இருக்க வேண்டும், ஆனால் 30 40 தான் என்ன செய்த முஸ்லீம்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறார்கள் என்றெல்லாம் நம்ம பல கூட்டங்களில் பேசியிருக்கிறோம், தீர்மானம் போட்டிருக்கிறோம். இதுலேயும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்குறோம். இதை நம்ம என்ன அடிப்படையில் கேட்குறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இடஒதுக்கீடு கேட்குறோம்ல, இதுக்கு அர்த்தம் அரசியல் கட்சிகளில் கூட்டணி வச்சு அவன் போடக்கூடிய 1 சீட்டு 2 சீட்டை வாங்கி கொண்டு தேர்தலில் போட்டியிடுவது, இதுதான் அதுக்குரிய வழிமுறை என்று நம்ம சொல்வதாக தப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் நல்லா விளங்கி கொள்ளுங்க, அரசியலில் இடஒதுக்கீடு கேட்குறோம் இல்லையா, அது என்ன அர்த்தத்தில் நம்ம கேட்குறோம் என்பதை இன்றல்ல, ஆரம்பம் முதலே நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். 2 அடிப்படையில் தான் நம்ம அரசியல் இடஒதுக்கீடு கேட்குறோம். இப்போ உள்ள செட்டப்பில் நம்ம இடஒதுக்கீடு பெறவே இயலாது. இப்போ உள்ள செட்டப் என்ன? இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எந்த ஒரு தொகுதியிலையும் முஸ்லீம்களே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் கிடையாது. முஸ்லீம்கள் தமிழ்நாடு பூரா சிதறி பரவலாக கிடக்கிறோம். கேரளாவில் முஸ்லீம்கள் சில மாவட்டங்களில் அப்படி அசம்பிள் ஆகி மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். வன்னியர்கள் எப்படி வட மாவட்டங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி சில மாவட்டங்களில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக கேரளாவில் இருக்கிறார்கள். அங்கே அது ஒர்க் அவுட் ஆகுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லீம்களும் ஒரு பக்கம் அப்படி அசம்பிள் ஆகி இருக்கவில்லை. எல்லா தொகுதிகளிலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அது 3, 5, 7, 10, 15, 20 என்கிற கணக்கில் இருக்கிறார்கள். சில தொகுதிகளில் 3% கூட இல்லை. அந்த மாதிரியும் முஸ்லீம்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, பரவலாக சிதறி கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நமக்கு இடஒதுக்கீடு சட்டசபையில் இடம் வேணும் என்பதற்காக வேண்டி நம்ம போக நினைத்தால் நம்ம முன்னாடி 2 வழி இருக்கிறது. ஒரு வழி என்ன? அனைத்து தொகுதியிலையும் தனியாக போட்டியிடுவது. தனியாக போட்டிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிறதே 20 இருக்கிறீங்க, சில தொகுதிகளில் 10 தான் இருக்கிறீங்க, பல தொகுதிகளில் 5 தான் இருக்கிறீங்க, சில தொகுதிகளில் 3% கூட இருக்கிறீங்க. அப்போ 100 பேர் ஓட்டு போடும்போது 3 பேர் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டு 5 பேர் மட்டும் போட்டான்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? 234 நீங்கள் போட்டிக்கிட்டாலும் சரிதான், ஒரு தொகுதியில் அது அனைத்து முஸ்லீமும் ஓட்டு போடணும். அது வேறு முக்கியமானது. இருக்கிறது 20% இருப்பான் சொல்ல தொகுதியில். அந்த 20%த்திலே திமுக முஸ்லீம் இருப்பான், அதிமுக முஸ்லீம் இருப்பான், காங்கிரஸ் முஸ்லீம் இருப்பான், பல வகையான முஸ்லீம் இருப்பான். அவனெல்லாம் கழித்து பார்த்துப்பட்டு ஓட்டு போட்டான்னா 5 தான் போடுவான். அப்போ எல்லா தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு 5%, 1%, 2% ஓட்டு வாங்கினீங்கன்னா இதில் அரசியல் அதிகாரம் கிடைக்குமா? இந்த மாதிரி அனைத்து தொகுதிகளிலையும் போட்டியிடுவதன் மூலமாக நீங்கள் ஒரு சீட்டு பணத்தை போட்டு நாசமாக்கின ஒரு விஷயந்தான் ஏற்படுமே தவிர உங்களுக்கு ஒரு சீட்டு பெற முடியாது. இந்த மாமாக்காண்டு பார்லிமெண்ட்டில் போட்டிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஒரு சட்டசபைக்கு 2000 ஓட்டு வாங்கினாங்க. ஒரு சட்டசபை தொகுதிக்கு 2000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சு. இப்போ அதிமுக அலையில் அது கழுதை நிப்பாட்டினாலும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் 2 இடத்து அதில் கூட பாருங்கள் 33% தோற்று போயிட்டாங்க, 3ல் 1 அடிபட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தான் நடக்க முடியுமே தவிர கூட்டணி பலத்தில் வந்தால் வர முடியுமே தவிர தனியாக வர முடியாது. இதை விளங்கிக்கிறங்க. அப்போ தனியாக எங்கேயும் வர முடியாது என்று சொன்னால் நம்ம ஜெயிச்சு சட்டசபைக்கு போகிறாந்தா என்ன செய்யணும்? ஒரு கட்சியில் போய் பேரம் பேசணும். பெரிய கட்சிகளை ஒன்று திமுக இல்லை அதிமுக, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் 2 கட்சி பெரிய கட்சிகள் இருக்கிறது. இந்த கூட்டணியிலையோ அந்த கூட்டணியில் போய் எங்களுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கணும். அவன் என்ன 25 சீட்டாக தந்துடுவான்? 25க்கு தான் நீங்கள் போராடுறீங்க. இடஒதுக்கீடு போராடுறது எதுக்கு? இது நாங்கள் எவ்வளோ நம்பர் இருக்கிறோமோ அந்த நம்பர் வேணும்னு போராடுறீங்க. அந்த நம்பர் வேணும்னு போராடினீங்கன்னா 25 எம்எல்ஏ உங்களுக்கு வேணும். நீங்கள் அதிமுகவில் போய் முஸ்லீம்களுக்கு 25 எம்எல்ஏ தான் கேட்க முடியுமா? கேட்க வேண்டாம். முடியும். அவங்க தருவாங்களா? தரலையே. 3 தானே கொடுத்தாங்க. அப்போ லத்தீஃப் இருக்கும்போது 3 தான், அப்போ சமத்துக்கு போனாலும் 3 தான், இப்போ இந்த மாமாவுக்கும் 3 தான் கொடுத்தாங்க. அப்போ 3 சீட்டு தான் கிடைக்கும். இதுக்கு தான் நம்ம போராடுறோமா? 3 தான் ஏற்கனவே போயிட்டு இருக்கிறான். நீ உனக்கு கொடுக்காட்டி அதிமுக முஸ்லீம் 3 பேர் கொடுப்பான், 3 முஸ்லீம் போக தானே செய்வான். அப்போ முஸ்லீம் 3 சீட்டுக்காக வேண்டி நம்ம போய் பேரம் பேசுறது என்பது நம்ம லட்சியம் அல்ல.
இந்த 3 சீட்டுக்காக நம்ம நிற்கிறோமா, திமுகவிலும் அவ்வளோதான் கொடுப்பான். அவன் 3 கொடுத்துட்டு பிடுங்க கூட செஞ்சான், 3 கொடுத்துட்டு பறிச்சு அப்புறமேல் 3 கொடுத்தான் அவன். அப்போ 3 சீட்டு தான் திமுகவும் தருவான், அதிமுகவும் தருவான் என்பது இன்றைக்கு உள்ள ஒரு நிலைமையாக இருக்கிறது. இந்த 3 சீட்டை வாங்கி 3ல் நீங்கள் ஜெயிக்கணும். எப்போ ஜெயிக்க முடியும் தெரியுமா? நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் கருணாநிதியை விட்டா இந்த சமுதாயத்துக்கு நாதி இல்லைன்னு பேசணும். கருணாநிதி என்னென்ன அநியாயம் செய்திருந்தாலும் அதை நியாயப்படுத்தணும். அந்த மாதிரியெல்லாம் முட்டு கொடுத்து நீங்கள் பேசினா தான் உங்கள் 3 தொகுதியில் திமுககாரன் ஓட்டு போடுவான், வேலை செய்வான். இல்லைன்னா என்ன செய்வான், 3ஐயும் கவுத்து விட்டு போயிடுவான். அது மாதிரி அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னு வைங்க, அதிமுகவுடைய எந்த தப்பையும் சுட்டி காட்டக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா விட்டா கெதி இல்லைங்கிற அளவுக்கு பேசணும். அவங்க எள்ளுண்டா எண்ணெயாக நிற்கணும். இந்த மாதிரியாக எல்லாம் அடிமை சேவகம் பண்ணாதான் என்ன செய்யணும், அங்கே அந்த 3 சீட்டில் உங்களை ஜெயிக்க விடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யணும். கோயிலுக்கு போனீங்கன்னா புட்டு பொட்டு வச்சு விடுவான், நெத்தியை காட்டணும், தலையில் பரிவட்டம் கட்டுவான், மாட்டண்டா ஓட்டு விழுவாது. அதே மாதிரி ராமேஸ்வரம் போனீங்கன்னா என்ன செய்யணும், ராமேஸ்வரத்தை புனித நகரமாக ஆக்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் புனித நகரமாக்கினா பள்ளிவாசல்லாம் கட்ட முடியாமல் போயிருமே, சிக்கலாயிருமேலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அங்கே போய் பேசணும். ஏன் ஓட்டு பொறுக்கணுமே. அப்போ ஓட்டு பொறுக்கன்னு போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ வேலைகளும் அது மாதிரி கட்சியில் தேர்தல் வேலை செய்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும், கட்சிக்காரன் பூத்து ஏஞ்சருக்கு அதெல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. இது மாதிரி இவ்வளவும் செஞ்சால் தான் இந்த 3 சீட்டு பெற முடியும். மார்க்கத்தை இழந்து சுயமரியாதையிலேருந்து ஒரு அடிமைகளாக, இந்த எம்எல்ஏன்னு சொன்னால் அடிமை தானே. அவன் எந்த கட்சி எம்எல்ஏயாக இருந்தாலும் சாதாரண மனிதனுக்குரிய சுயமரியாதை கண்ணியம் கூட யாருக்கு இருக்காது, எம்எல்ஏ இருக்கிறவனு இருக்காது. அவன் ஒரு பெட்டி பாவம் மாதிரி இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். மான மரியாதைலாம் இருக்காது. அவர் நினச்சிக்கலாம் பெரிய அந்தஸ்தாக இருக்கிறோன்னு சொல்லி. தார்மீக ரீதியாக மகா கேவலமான ஒரு நிலையில் தான் அவர்கள் என்ன செய்யணும், ஜால்ரா பலமாக தட்டணும். ஜெயிக்கிறதுக்கு முந்தையும் தட்டணும், ஜெயிச்ச பிறகு என்ன செய்யணும், தட்டணும், தட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்காக போராடுறோம். இந்த 3 ஜால்ரா கொண்டே உட்கார வைக்கிறதுக்கு தான் உங்களை போராட்டமா? இது கிடையாது. அப்போ வேறு என்ன செய்கிறோம், இப்போ உள்ள இந்த தேர்தல் செட்டப்பில் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை பெற இயலாதுங்கிறதுனால தான் நாம் வேற ஒரு ஸ்கீமை எடுத்து மக்கள்கிட்ட வைக்கிறோம். என்ன ஸ்கீம் வைக்கிறோம், இப்போ இந்தியாவில் தலித் மக்கள் 40% இருக்கிறாங்கன்னு வைங்க, 40-30 அது கருத்து வேறுபாடு இருக்கிறது, ஒரு 30% இருக்கான்னு வைங்க. அப்போ 30% இருந்தால் பார்லிமெண்ட்டில் 150 தலித்து போகணும். 540 பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டால் 160-170 தலித் எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும். ஆனால் என்ன பண்ணாங்க, மேல்ஜாதி மக்கள்லாம் தலித்துக்கு ஓட்டு போடுவாங்களா? ஒரு திமுக தலித்தை நிப்பாட்டுதுன்னு வைங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுக தலித்தை நிப்பாட்டுதுன்னு வைங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஏன், இவங்க கீழ் சாதி, இவங்களுக்கு ஏன் போடணும், மேல் சாதி மக்களுக்கு எதிர்கட்சியில் உள்ள நிற்கிற அவருக்கு ஓட்டு போடுவோன்னு போட்டு விடுவார்கள். அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கின மேதைகள்லாம் யோசனை பண்ணி இப்போ தலித்து மக்கள் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது, வர விட மாட்டாங்க. ஒவ்வொரு மேல் சாதின்னு என்ன செய்வாங்க, ஒரு கட்சியில் தலித்தை நிப்பாட்டி ஒரு கட்சியில் மேல் சாதியை நிப்பாட்டினார்களே. ஆனால் அனைத்து மேல் சாதி மக்களும் மேல் சாதிக்கு ஓட்டு போடுவார்களே தவிர தலித்துக்கு தலித்தே போட மாட்டான். அப்போ அவனுக்கு நாடாளுமன்றத்துக்கு வர இயலாது, சட்டமன்றத்துக்கு வர இயலாது என்பதை கருத்தில் கொண்டு அவங்க என்ன வழிமுறையை கையாண்டாங்கன்னு கேட்டால், ரிசர்வ் தொகுதி, பாராளுமன்றத்துக்கு ரிசர்வ் தொகுதி, சட்டசபைக்கு ரிசர்வ் தொகுதி. ரிசர்வ்னா என்ன, அது தலித்துகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகுதி. இப்போ ஒரு 40 பார்லிமெண்ட் தொகுதி இருக்குன்னு வைங்களேன், அதில் ஒரு 4 தொகுதி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த 4 தலித்து தொகுதின்னு ஆக்கிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அந்த 4 தொகுதியில் எந்த கட்சிக்காரன் வேட்பாளர் நிப்பாட்டினாலும் தலித்தாக இருந்தால் மட்டும்தான் போட்டியிட முடியும். நீ தலித்தா இல்லாட்டி வேட்புமனு தள்ளுபடி ஆயிரும். சுயேட்சையாக போட்டியிடுறதா இருந்தால் கூட என்ன செய்யணும், முஸ்லீம் லீக்கே அங்கே போட்டிக்கிட்டா கூட ஒரு தலித்து தான் நிப்பாட்டணுமே தவிர முஸ்லீம் நிற்க முடியாதுங்க. அது தலித்து மக்களுக்குன்னு அந்த 4 ஒதுக்கிட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டால் என்ன நடக்கும், எந்த கட்சிக்காரன் நிப்பாட்டினாலும் அந்த தொகுதியில் தலித்து தான், ஜெயிக்கிறவனும் தலித்தாக தான் இருப்பான், தோக்குறவனும் தலித்தாக தான் இருப்பான். அப்போ 4 எம்பி கன்ஃபார்மாக போயிடுவான்ல, அப்போ 40 எம்எல்ஏ கன்ஃபார்மாக போயிடுவான்லாம் இல்லையா. அப்போ தலித்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரிசர்வ் தொகுதி என்ற ஒரு முறையை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அரசியல் சட்டத்திலே வகுத்து தேர்தல் சட்டத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு என்ன நிலைமை, தலித்து மக்கள் அவனுக்கு விரும்பாத மேல் சாதி மக்களாக இருந்தாலும் தலித்துக்கு ஓட்டு போடுறத தவிர ஒரு வழி இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஏன், திமுகவிலையும் தலித்து நிற்கிறான், அதிமுகவும் தலித்து, பிஜேபியும் தலித்து, காங்கிரஸும் தலித்து, கம்யூனிஸ்டும் தலித்து, சுயேட்சையும் தலித்து, முஸ்லீம் லீக்கும் தலித்து நிப்பாட்டுறான். அப்புறமேலே உதிரி அல்ற சில்ற கட்சி எவனாக இருந்தாலும் தலித்து நிப்பாட்டுறான்.
அப்போ நீ எவனை போட்டாலும் அம்புட்டு தலித் வேற யாரும் சீனில் இல்லையே என்கிற ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கும் பொழுது அனைவரும் என்ன செய்வார்கள்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு தலித்துக்கு தான் போட முடியும். அப்போ தலித்துகளுக்கு மத்தியில் போட்டி நடந்து தலித்துக்கு மத்தியில் தலித்துக்கும் போட்டி நடந்து ஒரு தலித்து ஜெயிக்கிறார். இப்போ என்ன நடக்கிறது? தலித்து மக்கள் வந்து சட்டசபைக்கு போதுமான அளவுக்கு உள்ளே போயிடுவாங்க. கட்சி வேண்டாம் எந்த கட்சிங்கிற வித்தியாசம் இருக்கலாமே தவிர அவங்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு உள்ளே போயிடுவாங்க. அது மாதிரி நாடாளுமன்றத்துக்கும் போயிடுவாங்க. இந்த முறை வந்து தலித்து மக்களுக்கு இருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் எங்களை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உள்ள சமூக அமைப்பில் நாங்கள் எந்த தொகுதியில் போட்டிட்டு ஜெயிக்க இயலாது. சரி, பெரிய பெரிய கட்சிகளாவது முஸ்லீமை நிப்பாட்டுவானா? நிப்பாட்ட மாட்டான். என்ன பார்ப்பான்? இந்த தொகுதியில் வந்து இந்த ஜாதி தான் அதிகமாக இருக்குது, முஸ்லீம் 10% இருக்கிறான், இந்த தொகுதியை போய் முஸ்லீமை கொடுத்தோம்னு சொன்னால் 90% இருக்கக்கூடிய அந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான். அப்போ அந்த கட்சிக்காரன் வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவான். அப்படிங்கிற காரணத்தை காட்டி முஸ்லீம் கம்மியாக இருக்கிற தொகுதிகளில் பூரா முஸ்லீமுக்கு தரவே மாட்டான். ஏதோ இந்த ஒப்பந்த அடிப்பில் 1 2 3 அந்த கூட்டணிக்காக வேண்டி விட்டு கொடுப்பானே தவிர, அது போனால் போதும் வந்தால் வருதுன்னு கொடுப்பானே தவிர பெரும்பாலும் கொடுக்க மாட்டான். அப்போ கட்சிக்காரனை நம்பி நம்ம அதை வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அது ஜாதி கூட அப்படி பார்த்தா நிப்பாட்டுறாங்க. ஒரு இந்துக்களாக இருந்தால் கூட நாடார் அதிகமாக உள்ள ஒரு தொகுதியில் போய் தேவரை நிப்பாட்டுவாங்களா? தேவர் அதிகமாக உள்ள தொகுதியில் போய் யாதவர் நிப்பாட்டுவாங்களா? நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்? தேவர் ஓட்டெலாம் போயிடும், அப்படி பயப்படுவார்கள். அப்போ அந்த மாதிரி ஜாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளரை நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நமக்கு உரிய பங்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதே நேரத்தில் வந்து இதில் தலித்து தான் நிப்பாட்டணும்னு நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி முஸ்லீம் ரிசர்வ் தொகுதியை தாங்க. 234 தொகுதியில் ஒரு 25 தொகுதியை ஒதுக்கிடுங்க. இந்த 25 தொகுதிகளையும் முஸ்லீம் தான் நிற்கணும்னு ஆக்கிடுங்க. எந்த கட்சிக்காரன் நின்று போகிறான், அப்போ ஒரு 25 முஸ்லீம் உள்ளே போயிடுவான். எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் 25 முஸ்லீம் உள்ளே போயிடுவான், 30 முஸ்லீம் உள்ளே போயிடுவான். அப்போ அந்த மாதிரியான இது சுழற்சி முறையாக வேறு வரும். ஒரு தடவை இந்த தொகுதி ரிசர்வாக இருந்தால் அடுத்த முறை இது பொதுவாகிட்டு வேற ஒரு தொகுதி என்னவாகும்? ரிசர்வாக மாறிக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகள்லையும் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், முஸ்லீம்கள் அங்கே உள்ளே இருக்கிறாங்கன்னு ஒரு மனநிறைவு. பெருசாமன்னு கிழிக்க முடியாது. அங்கே போய்கிட்டு சட்டசபையில் போய் பெரியெல்லாம் சாதிக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டில் இருக்கோம் அடையாளம் தானே. சட்டசபையில் நம்ம அறவே இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய அடையாளம் இல்லாமல் போயிடுது என்ற ஒரு சின்ன ஒரு ஆறுதலுக்காக தான் அது கூட நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன கேட்குறோம்? இந்த ரிசர்வ் தொகுதியை கேட்குறதுக்கு போராடினா அதை அப்படி மறக்கடிக்க செஞ்சுட்டு என்னமோ நம்ம இந்த விஷயத்தை கேட்குற மாதிரி திமுகவிலையும் அண்ணா திமுகவிலையும் சீட்டு கேட்குற மாதிரி அதுக்கு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு சில பேர் நினைச்சிட்டாங்க, அர்த்தத்தை மாற்றி விட்டாங்க. நம்ம எந்த ஒரு காலத்திலையும் வந்து இப்போ உள்ள இந்த கட்சிகள் தரக்கூடிய பிச்சை இருக்கு பாருங்கள், 2 சீட்டு 3 சீட்டு, இதை கேட்கவே கிடையாது. நம்ம என்ன கேட்குறோம்? ரிசர்வ் தொகுதியை கொடு என்று கேட்குறோம். இந்த ரிசர்வ் தொகுதி முறை தலித்து மக்களுக்கு இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு வந்து விடுமையானால் நமக்கு தாராளமாக என்ன செய்யலாம்? நமக்கு வந்து அந்த போதுமான சீட்டு நமக்கு கிடைத்து விடும். இதை தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னு கேட்டால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏன் போட்டியிடாது என்று கேட்டால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்? நம்ம வந்து இப்போ நாங்கள் கல்வியில் வந்து இடஒதுக்கீடு கேட்குறோம். வசதி இருந்தால் தானே படிப்போம். வசதியில் படிக்க நீ தான் இடஒதுக்கீடு படிக்கலன்னு கேட்க முடியுமா? இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக கேட்குறோம். அதை பயன்படுத்துறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பயன்படுத்தணும். விருப்பம் இல்லாதவனும் போய் பயன்படுத்தணும் இப்படி கட்டாயப்படுத்துறது எங்களுக்கு தேர்தலில் விருப்பம் கிடையாது. ஏன் கிடையாது? நாம் போட்டிக்கிட்டு நாம் ஒரு எம்எல்ஏ ஆக ஆசைப்பட்டோம்னா, எம்பியாக ஆசைப்பட்டோம்னு சொன்னால் நாம் மக்களை மறந்துடுவோம். என்னவாயிரும்? நம்ம பெரிய தலைவன் ஆகிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு என்னவாயிரும்? மக்களுக்காக போராடுவது, மக்களுக்கு குரல் கொடுப்பது, எளிமையாக நடப்பது, பொது சேவையில் ஆர்வம் காட்டுவது, இதெல்லாம் குறைஞ்சி போய் மக்களிடமிருந்து அப்படி அந்நியப்படக்கூடிய ஒரு நிலைமை என்னஞ்சனே ஏற்பட்டுவிடும். சாதாரணமான மனிதரோடு மனிதராக நம்ம இருப்போம் இல்லையா? அதை கண்டிப்பாக இந்த எம்எல்ஏங்கிற ஒரு சின்ன அற்பமான இந்த பதவி வந்தவுடனே அது மாற்றி என்ன செஞ்சேன்? மக்களால் வெறுக்கத்தக்கவர்களாக மாற்றிவிடும். இப்படி எம்எல்ஏக்களாக இருந்த பல முஸ்லீம் இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டார்கள். அவங்க பேரை வந்து எல்லாரும் தெரிந்து வைத்திருப்பார்களே தவிர அவங்களுக்கு பின்னாடி மக்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து போராட முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதுபோக இந்த சட்டசபையில் போய் பெருசாக என்ன சாதிக்க முடியும்? ஒன்றும் கிடையாது. அரசாங்கம் கொண்டு வர தீர்மானத்தை ஆதரித்து பேசினா உங்களுக்கு பேச இடம் கொடுப்பான். உதாரணமாக இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. இதை எந்திரிச்சு ஆதரித்து பேசினா முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக போன ஒருத்தன் இது அற்புதமான தீர்ப்புங்கிறான். இது அற்புதமான தீர்ப்பா? பொருளாதார தடை விதிக்கணுங்கிறது அமெரிக்காட்ட போய் சொல்ல போகிறானா?
இந்த அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கிறத கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலக நாடுக்கெல்லாம் என்ன சட்டாம்பிள்ளைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லி பொருளாதார தடை விதிக்கிறான்னு அமெரிக்காவை தான் விதிக்கணுமே தவிர அமெரிக்காவில் சொல்லி இந்திய அரசாங்கம் என்ன செய்யணுமா, இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்கணுமா? ஏன் தடை விதிக்கணும்? பொருளாதார தடை விதித்து அந்த மக்களுக்குரிய உணவுப் பொருள், மருந்து, போக்குவரத்துக்கெல்லாம் தட்டுப்பாடை ஏற்படுத்தி இலங்கையில் முஸ்லீம் மக்கள் இருக்காங்களே அவங்களையும் சாக வச்சு, இலங்கையில் தமிழ் மக்கள் இருக்காங்களே அவங்களும் செத்துமடியை வச்சு, சிங்களத்துக்காரன் என்ன செய்வான், அங்கேருந்து ஒரு உதவியெல்லாம் நிப்பாட்டினோடனே சிங்கள மக்களை மட்டும் காப்பாற்றிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ இந்த பொருளாதார தடை விதிக்கிறதன் மூலமாக இலங்கையில் வாழக்கூடிய லட்சம் புலஞ்ச முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்க. அதை பற்றிலாம் சிந்திக்காமல் சட்டசபையில் போய் என்ன பண்ணுறான், முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு பொருளாதார தடை விதிக்க வேணும்னு பேசுகிறாங்கன்னா இதைத்தான் பேசல. உனக்கு முஸ்லீமுக்கு எதாவது பேச முடியுமா? இந்த பொருளாதார தடை விதிக்கிற இந்த சட்டாம்பிள்ளைத்தனமே தப்புண்டு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தவன் கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காக வேண்டி இந்த பிச்சைக்காக வேண்டி என்ன பண்ணுறான், பொருளாதார தடை விதிக்கணும்னு பேசுகிறான். பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அங்கே போய் பேச முடியுமே தவிர சமுதாயத்தை பற்றிலாம் ஒன்றும் பேசலை. டக்குன்னு மண்டலத்துக்கு உட்கார வச்சு விடுவான். ஏதாவது சமுதாயத்தை பேசுனீன்னு வைங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பேசுனீன்னு வைங்க, பேசுறதுக்கு மைக்கு கிடைக்காது. அதனால் சட்டசபையின் மூலமாலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து இடஒதுக்கீடு வாங்கணும். சட்டசபையில் இருந்த லத்தீமும் சம்மதமாக இடஒதுக்கீடு வாங்கி தந்தாங்க. சட்டசபையில் இல்லாமல் தெருவில் நின்று நம்ம தான் வாங்கி கொடுத்தோம், நம்ம தான் போராடணும். அவங்க மாமக்காரங்க நாங்கள் தானே சொல்லி கொண்டாலும் அப்போ நீ சட்டசபைக்கு போகாமல் தானே போராடின. நீயே வாங்கி தந்தா வச்சுக்கிட்டா கூட இடஒதுக்கீடு கிடைக்கும் போது நம்ம சட்டசபையில் இல்லையப்பா. அப்போ சட்டசபைக்கு போகாமல் தான் இடஒதுக்கீடு வாங்கணும். சட்டசபைக்கு போய்கிட்டு இருந்தவனால் வாங்கி தர முடியவில்லை. மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமானால் மக்களை திரட்டி போராட்டங்கள் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டில் சாதிக்க முடியுமே தவிர சட்டசபையில் 5 நிமிஷம் பேசணும்னா உடனே கோரிக்கை நிறைவேறும் என்று சொன்னால் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இல்லை. இனிமையும் சொல்கிறோம், இந்த 3.5 வந்து 5ஆகவோ 7ஆகவோ மாற்றுவதாக இருந்தால் அது கூட மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாகுமே தவிர அது இல்லாத வரைக்கும் என்ன செய்யாது, அது வந்து சாத்தியமாக ஆகாது. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் இதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய இடஒதுக்கீடு. இது அல்லாமல் இன்னொன்று இருக்குது. இது இடஒதுக்கீடு ரிசர்வ் தனியாக கேட்குறோம். இது அல்லாமல் ஜெர்மனியில் உள்ள ஜனநாயக முறை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த முறையில் தேர்தல் வந்து விடுமை என்று சொன்னால் அப்போ எல்லாருக்கும் அவரவருக்குரிய உரிமை தன்னால் கிடைச்சிரும். அது இப்போதைக்கு வருவதுக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போதைக்கு நம்ம முதல் தரமாக நம்ம என்ன கேட்குறோம் என்றால் ரிசர்வ் தொகுதியை கொடுங்க, முஸ்லீம் ரிசர்வ் ஓட்டு சில தொகுதியில் ஒதுக்கிடுங்க, அதில் முஸ்லீம் எம்எல்ஏ ஜெயிச்சு வரட்டும். இதைத்தான் நம்ம கேட்குறோம். இதை விளங்காமல் இவங்க அரசியல் கட்சிகள்கிட்ட பிச்சை வாங்குறதை கேட்குறா நினைத்து கொண்டு இது போன்று ஒரு விமர்சனங்களை செய்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இடஒதுக்கீடு கேட்பது இந்த அர்த்தத்தில் தான். நாங்கள் ஒரு காலத்தில் போட்டியிடாமல் இருப்பது நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுவும் நல்ல கேள்வி. என்னென்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு புதிய கருத்துக்களை சொல்லி குழப்புவதற்கு காரணம் அவங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து கோடியாக பணம் கொட்டுவது தான். இந்த பணத்திற்காகத்தான் இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டில் காசை வாங்கி கொண்டு இப்படி புதுசான கருத்துக்களை மக்கள்கிட்ட திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, இது உண்மையான்னு கேட்குறாங்க. இதில் வந்துங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டால், நம்ம இந்த ஏகத்துவ கொள்கையை நம்ம பிரச்சாரம் செய்யணும். என்ன கொள்கையை? அதாவது தர்காவுக்கு போகக்கூடாது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும், மதுஹபு கூடாது, இப்படி குர்ஆன் இப்படி நடக்கணுன்ற மாதிரி ஒரு கொள்கையை நம்ம என்ன செய்கிறோம், மக்கள்கிட்ட சொல்லுகிறோம். இது வந்து இவங்க கேள்விப்படாத ஒரு கொள்கையாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சொல்கிற கரெக்டான கொள்கை, ஆனால் இவங்க கேள்விப்படாத ஒரு கொள்கையாக இருக்கும் பொழுது இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு அவதூறு பரப்பணும், ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும் என்பதற்காக வேண்டி என்ன எடுத்த ஆயுதம் என்னென்னு கேட்டால், இது வந்து சவுதி அரேபியாவிலிருந்து இவங்களுக்கு பணத்தை கொடுத்து அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, இந்த பணத்துக்காக வேண்டி இந்த நாட்டில் வந்து இது மாதிரி எல்லாம் குழப்பத்தை உண்டாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை என்ன செஞ்சிட்டாங்க, விதைச்சிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு அடிப்படை இருக்குது, அதையும் நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது. அதாவது நம்ம 1980களில் இந்த பிரச்சாரத்தை நம்ம துவங்கின பொழுது யார் துவங்கணும், இந்த சவுதி அரேபியாவுக்கு சம்பந்தமில்லாத மார்க்க அறிஞர்கள் நாங்கள் துவங்கிய அந்த நேரத்தில் வந்து இன்னொரு பக்கம் என்ன செஞ்சார்கள்னா, சவுதி அரேபியாவிலிருந்து படித்து விட்டு வந்த மதனிகள் என்று சொல்லக்கூடிய சில பேரும் இந்த மாதிரி கொள்கையை பிரச்சாரம் பண்ணினார்கள். நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணமோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மதீனாவில் சவுதியில் போய் படித்துட்டு வந்தார்கள். அவர்களும் இந்த தர்கா மூடுது இதுகள்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்களும் எதிர்க்கிறார்கள், நம்மளும் எதிர்க்கிறோங்கிற வகையில் அவங்களோட நமக்கு ஒரு உறவு வந்தது ஆரம்ப கட்டத்தில் எல்லாம்.
அவங்களும் நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணோம், இந்த பிரச்சாரத்தை செஞ்சோம். எதனால் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணோம்? இதே கொள்கையை அவங்களும் சொல்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே கொள்கையை சொல்லும் பொழுது நம்ம ஏன் ரெண்டாக இருக்கணும் என்கிற வகையில் அந்த ஒரு பிரச்சாரத்தை செய்தோம். அப்படி செய்த நேரத்தில் அப்போ தான் நமக்கே விளங்கியது, இது இவர்கள் பிரச்சாரம் செய்வதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. நாம் பிரச்சாரம் செய்கிறோம், நாம் சவுதி அரேபியாவில் தொடர்பு வைத்து கொண்டு சவுதி அரேபியாவில் ஆதாயத்தை அடைந்து கொண்டு அவனுக்கு அடிமை சேவகம் செய்வதற்காக வேண்டி நம்ம அந்த பிரச்சாரத்தை செய்யலை. நம்ம செய்வது இது சரியான கொள்கை, இதை சொன்னால் மறுமையில் நன்மை கிடைக்கும் என்பதற்காக செய்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாச கட்டணம், அது கட்டணம், இது கட்டணும்னு அரபுல கடிதம் எழுதுவதும் அங்கேருந்து வரும், இந்த மாதிரியான மேட்டர்களில் ஈடுபட ஆரம்பித்த பிறகு இன்னொன்றும் இருக்கிறது. இந்த சவுதி அரேபியாவில் படித்துவிட்டு மதனி என்கிற ஒரு பட்டத்தோடு வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு சவுதி அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? இன்றைக்கு இன்னைக்கு உள்ள கணக்கில் ஒருத்தனை 75-80 ரூபாய்க்கு வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அவன் மாதம் அந்த அளவு ஒரு பெரிய தொகை என்ன செய்யறான்? மதனி என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன கொடுக்குறான்? சவுதி மதீனாவில் போய் படிக்கிறாங்களா, படிச்சுட்டு வரும்பொழுது அவங்கள ரெப்ரசன்டேட்டிவாக நியமித்து அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை என்ன செய்கிறான்? சம்பளம் கொடுக்குறான். எதுக்காக வேண்டி? நீங்கள் இந்தியாவில் போய் தாவா பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்கண்டு. இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுற ஒன்றும் கிடையாது, சும்மா நோட்டீஸ் அடித்து விட்டு என்ன செய்கிறது, ஒரு படம் காட்டி பொய்யான ரிப்போர்ட் அனுப்பி நாங்கள் சேவை செய்கிறோன்னு வாங்கி கொண்டு இருந்தார்கள். இது மக்களுக்கு தெரிஞ்சவன என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அந்த மதனிகளுக்கு வர்ற மாதிரி நமக்கும் வரதாக்குன்னு நினச்சிவிட்டாங்க. அந்த கொள்கை ஆரம்ப காலத்தில் இந்த விமர்சனம் வந்தது காரணம் என்ன? இது போன்ற பண உதவிகள் மதீனாவில் படித்து விட்டு வந்தவர்கள் மதனின்னு போட்டுக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் இது போன்ற பொருளாதாரம் சவுதியிலிருந்து வருதே தவிர மதனியாக இல்லாமல் இந்த நாட்டிலே படித்துட்டு வந்த யாருக்கும் எந்த ஒரு பணம் தரவும் மாட்டான். நம்மளுக்கு அந்த மாதிரி சவுதியோட தொடர்பும் இல்லை. ஆனால் சவுதியில் பணம் பெறக்கூடியவர்களோடு நம்மளும் இணைந்து செயல்பட்ட காலத்தில் அவங்களுக்கு வச்ச விமர்சனம் நம்மளுக்கு சேர்ந்து என்ன செஞ்சு திரும்ப ஆரம்பித்தது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், இவர்கள் ஒரே இந்த மதீனாவில் பணம் வாங்குகிற அடிப்படையில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறார்கள்னு எங்களுக்கும் தெரிய ஆரம்பித்த பிறகு அவர்களோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை டிக்ளேர் பண்ணிவிட்டு வெளிநாடுகளிலிருந்து எந்த ஒரு சல்லி காசும் பெறக்கூடாது, ஜமாத்துக்கு பெறக்கூடாது, இதனுடைய தாயிகள் பெறக்கூடாது, குறிப்பாக அரபு நாடுகளிலிருந்து எதையும் பெறக்கூடாது என்பதையே பிரதான கொள்கையாக்குறீங்க. இவங்களுக்கு பிரதான கொள்கை அங்கேருந்து பணம் வாங்குவது. அப்படி வாங்கும்பொழுது மக்கள் என்ன யோசிப்பாங்க? இப்போ நமக்கு ஒரு கருத்தை சொல்கிறோம்னு சொன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்கிறோன்னு நினச்சா தான் மக்கள் நம்புவாங்க. நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் கூட விஷயம் பணத்துக்கு தானே சொல்கிறான், வாங்குகிற காசுக்கு தானே சொல்கிறான் அப்படி நினைத்தார்களே. ஆனால் நம்முடைய சொல்லுக்கு என்ன இருக்காது, ஒரு வேல்யூ இல்லாமல் வெயிட் இல்லாமல் போய்விடும், மதிப்பு இல்லாமல் போய்விடும் என்பதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு நம்ம உருவாக்கின பிறகு ஒரு விதியவே வகுக்கிறோம். என்ன விதி? இந்த ஜமாத் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலும் எந்த உதவியும் பெறாது. வெளிநாட்டில் போய் பணியாற்றக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் இந்த ஜமாத்துடைய பணிகளுக்காக வேண்டி எதையாவது கொடுப்பார்களே, ஆனால் அவர்கள்ட்ட வாங்கி கொள்வதை தவிர வெளிநாட்டு ஆட்கள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. சவுதி அரசாங்கத்திலையும் வாங்கக்கூடாது, ராபித்தாவில் வாங்கக்கூடாது. எத்தனை நிறுவனங்கள் வெளிநாட்டுகளுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார்களோ அந்த நிறுவனங்களோடு எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள. ஏன் அப்படி? அவன் லட்சமாக பணத்தை தரக்கூடிய நேரத்தில் கணக்கு கேட்க மாட்டானா? இவங்க பணம் தான் குறிக்கோள் என்று மாறிவிடும். பல லட்சக்கான பள்ளிவாசல் என்றும் மதரசா என்றும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் குவியக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய இலக்கை என்னவோ மாறிடும், பிரச்சாரத்தை கடந்து இது மாதிரி போய்விடும். மக்கள் மத்தியில் என்ன ஆயிரும், என்னடா இது இப்படி ஊரையே வாங்கிட்டு இருக்கிறானே, அதுபாடு சொத்தை குவிச்சிட்டே இருக்கிறானே, ஒரு வேலையும் செய்யலையே, தாவாங்கிறான், அதுபாடு சொத்து ஏறிக்கிட்டே இருக்கேன்னு மக்கள் பார்ப்பாங்கல்ல. அது மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிரும்னு கேட்டால், இவங்க ஒரு நோக்கத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒரு எதிர்பார்ப்பு பண்ணுறாங்கன்னு நினைத்தார்களே. ஆனால் அந்த உண்மையான கொள்கை மக்களுக்கு போய் சேராது என்று பயந்து நாங்கள் இதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு நல்லா அது குறித்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் யாரெல்லாம் நிர்வாகிகளாக மாநில அளவில் இருக்கிறார்களோ மாவட்ட அளவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கோ, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் யாரெல்லாம் மாநில அளவில் மாவட்ட அளவில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக உலமாக்களாக அல்லது உலமாக்களாக இல்லாமல் இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க அவர்களில் யாருக்குமோ எந்த ஒரு நாட்டில் இருந்தும் சல்லி காசு என்ன செய்வதில்லை, வருவது கிடையாது, அவங்க வாங்குவதும் கிடையாது, வாங்குவது கூடாது என்பதை நெஞ்சிருக்கிறோம், கொள்கையாக வகுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பிரச்சாரத்திற்காக வேண்டி இங்கே உள்ள பிரச்சாரர்கள் எத்தனையோ பேர் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். ரமலான் மாதத்தில் எல்லாம்
பல பிரச்சாரர்கள் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். நான் கூட இலங்கைக்கு போயிருக்கிறேன், துபாய்க்கு போயிருக்கிறேன், மலேசியாவுக்கு போயிருக்கிறேன். இப்படியான பல நாடுகளுக்கு நம்மளும் போயிருக்கிறோம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதில் கூட என்ன விதி வச்சுருக்கோம் தெரியுமா? வெளிநாடுகளுக்கு பிரச்சாரத்திற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் செல்வார்களேயானால் அந்த நாடுகளில் நம்முடைய சகோதரர்கள் வசூலித்து அன்பளிப்பு என்கிற பெயரில் எதையாவது கொடுப்பார்களேயானால் அதை மறுத்து விட வேண்டும். தனித்தனி நபர்கள் கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பளிப்பு. இவர்கள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வசூல் பண்ணி நமக்குன்னு என்ன செய்வாங்க, அங்கேருந்து வந்துட்டாங்க, அசரத்து வந்துட்டாங்க, அவங்கள கண்ணியமாக அனுப்பணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக போய் பிச்சை எடுத்து ஆலிம்களை கேவலப்படுத்தி என்ன செய்வாங்க, அனுப்பி கொண்டிருந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதனால் என்ன முடிவு எடுத்தோம், எந்த ஆலிம் வந்து துபாய்க்கு போனாலும் சரி, குவைத்துக்கு போனாலும் சரி, போன மேனிக்கு வந்துடணுமே தவிர அங்கேருந்து எந்த ஒரு பொருள்களையும் தங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொண்டு வரக்கூடாது. தந்தாலும் மறுத்து விட வேண்டும். அவர்களும் நம்முடைய பெயர்களை சொல்லி எந்த ஒரு வசூலிலும் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவு போட்டுத்தான் இங்கே உள்ள தாய்கள்லாம் போய் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மாநில பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, இவங்களில் யாருமே இந்த ஜமாத்துக்கு வந்து இந்த ஜமாத்துடைய பணி செய்கிற அடிப்படையில் ஒரு ஆதாயத்தை பெற்று ஒரு வீடு வாசல் வாங்கி கொண்டார்கள், சொத்து சுகத்தை பெருக்கி கொண்டார்கள், கார் பங்களாக்களை உண்டாக்கி கொண்டார்கள் என்று ஒரு நிர்வாகியின் மீது யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த ஜமாத்து நிர்வாகியாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய என்னை பற்றியோ அல்லது மேலாண்மை குழு தலைவராக இருக்கக்கூடிய லுகாவை பற்றியோ அல்லது எம்ஐ சுலைமானை பற்றியோ எம்எஸ் சுலைமானை பற்றியோ அல்தாஃபியை பற்றியோ அது மாதிரி வந்து யாரெல்லாம் இப்போ அஷரபுதீனை பற்றியோ யாரெல்லாம் இந்த மாநிலத்தில் முக்கியமான ஒரு ரஹமத்துல்லாவை பற்றியோ யார் நாசரை பற்றியோ அப்பாஸ் அலியை பற்றியோ இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறார்கள், நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். இதை வைத்து அந்த லட்ச கணக்கில் சம்பாதித்து பங்களா வாங்கினார்கள், அரண்மனை வாங்கினார்கள், கார் வாங்கினார்கள் என்று ஒரு ஆளை பற்றி சொல்ல முடியுமா? ஒரு ஆள் கூட சொந்த வாகனம் கிடையாது. அதுதான் இந்த ஜமாத்தில் உள்ள ஒரு நிர்வாகத்தினுடைய அமைப்பாக வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு வெளிநாட்டு பணமும் வாங்குறது கிடையாது, உள்நாட்டிலே எவன்டையும் போய் கேட்குறதும் கிடையாது. அப்போ நம்ம இது மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணி எவன் இப்போ சொல்வார்கள் கோடி கோடியாக சேர்த்து விட்டார்கள், நம்ம சவால் கூட விட்டோம். கோடி கோடியாக இருக்குதுல்ல, நீ ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு கூட சொல்லிவிட்டோம். அந்த அளவுக்கு தான் ஓப்பனாக ஒரு மனிதனுக்கு சொந்த வீடு இருந்தால் அது ஒரு 10-25 லட்ச ரூபா பெறத்தானே செய்யும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து வீட்டை எடுத்துகிட்டு போய் எனக்கு 25 ரூபா லாபமாக போயிடும் என்கிற அளவில் நம்ம என்ன செய்கிறோம், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு எவனுக்கு முடியாது. அப்போ நாங்கள் வந்து இந்த ஜமாத்தில் இருப்பதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சாரகர்களும் ஒரு ஆதாயத்தை அடைய நினைத்திருந்தால் ஆதாயத்தை அடைய முடியும். மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பல்ல காட்டினா போதும், கொஞ்சம் வளைஞ்சா போதும், கொஞ்சம் நெளிஞ்ச இந்த தேர்தல் நேரம் அரசியல் நேரத்தை பயன்படுத்தி கூட எவ்வளவோ பேரங்கள் பேசிக்கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு போனவர்கள்லாம் இருக்கிறார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்தி பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டார்கள்னு ஒரு ஆள் மேலே உங்களுக்கு குற்றச்சாட்டு சுமத்த முடியுமா? நேரம் வந்து நிரூபிக்க இயலுமா? பகிரங்க மேடை போட்டு வேண்டாலும் எங்களை விசாரணைக்கு உட்படுத்த நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், யாரை பற்றி வேண்டுமானாலும் கூப்பிடு, நாங்கள் வர்றோம், இவருக்கு வந்து 80 என்ன சொத்து 90 என்ன சொத்துன்னு பட்டியலை போட்டு காட்டு. அப்போ காட்டு என்ன செய்ய, இந்த மாதிரி சம்பாரிச்சிட்டான்னு யாரை பற்றியாக சொல்ல முடியுமா? ஒரு நிர்வாகியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இருக்கிறோம். அவரவர்கள் எந்தெந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் தான் நீடித்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த ஜமாத்தை வைத்து யாருமே என்ன செய்யலை, இந்த ஆதாயம் அடையவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்கிறாங்க, என்ன இந்த அரபு நாட்டிலேருந்து நிதி வருதுங்கிறான, முதல்ல அரபு நாட்டுக்காரன் நமக்கு தருவானா கேட்குறேன். அவங்கள வந்து இருக்கிற எந்த இயக்கத்தை விட அதிகமாக கண்டிக்கிறது நாங்களாக தான் இருக்கிறோம். இப்போ சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அந்த மன்னர்கள் போடக்கூடிய ஆட்டங்கள், அவங்க பஹ்ரைனில் போயிட்டு செய்கிற லீலைகள், அமெரிக்காவுக்கு அடிமைத்தனம் பண்ணக்கூடிய செயல்கள், அமெரிக்காக்காரனை எல்லாம் அரபு நாட்டில் இறக்கி வைத்து கலாச்சாரத்தை நாசமாக்கியது என்று சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து அடிமைத்தனங்களையும் எதிர்த்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து இப்படி செய்வானா? இப்போ எத்தனையோ ஊர்களுக்கு எவன்லாம் போகிறான். இப்போ நான் வந்து அபுதாபிக்கு துபாய்க்கெல்லாம் போனேன், ஏன் பிரச்சாரத்தை மட்டும் ஷியாவை கூட பிரச்சாரம் பண்ண அனுமதிக்கிறாங்க, என்னுடைய மீட்டிங் அனுமதி தரலைங்கிறான். அனுமதியை தராதான் பணம் தருவான். அரபு நாட்டுக்கு நான் போனேன், என்னை தானே பேச விடாமல் அனுப்பிவிட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அப்போ பேசக்கூடாதுன்னு அனுப்பி விடுற ஒரு நாட்டில் பணம் தருவானாங்கிறேன்.
எல்லா பயலுக்கும் அந்த நாட்டில் பேசுகிறதுக்கு என்னை தவிர யார் வேணாலும் அங்கே செய்யலாம், யூஏயில் போய் பேசிட்டு வரலாம், எனக்கு மட்டும் பேச முடியாத. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களே என்னை எதிரியாக தான் பார்க்குறாங்க. அரபு நாட்டுக்காரனே இவன் பயங்கர, இந்த அரபு நாட்டுக்கு இவன் எதிரி, அரபு நாட்டுக்கு எதிரின்னு பார்க்கக்கூடியவன் நமக்கு ஏதாவது உதவி தருவான். நமக்கு லாஜிக் வேணாம், சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணாம். நாங்கள் இந்த சவுதி அரேபியாவுக்கு ஏஜெண்டாக செயல்பட்டோமா, முட்டு கொடுத்தோமா, சவுதி அரேபியா தான் உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சி நடக்குதாவது சொன்னோமா? எதுவுமே. எப்படி சவுதி அரேபியா எங்களுக்கு தருவான்? எல்லா அரபு நாடுகளும் எங்களை வந்து எதிரியாவில் பாவச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இதாச்சும் கொஞ்சம் பரவாயில்லை, யூதர்கள்ட்ட வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறோம். அது நம்ம வந்து யூதர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இஸ்ரேல்லேருந்து பணம் வருது அப்படிங்கிறாங்க. யூதர்கள் யாருக்கு பணம் தருவான்? தருவான் கண்டிப்பாக. யூதர்கள் வந்து யூதர்களுடைய கொள்கை என்ன? இஸ்லாத்தை வந்து சீரழிப்பதற்காக வேண்டி அதுக்குன்னு சில ஆட்களை பிடித்து ஏவி விட்டு அவர்கள் மூலமாக என்ன செய்வான்? பணத்தை எல்லாம் இறைப்பதை அவன் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறான். ரசூல்லா காலத்தில் இருந்த அவங்களுக்கு இது ஒரு வழிமுறை, ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவனை உண்டாக்குறது எல்லாமே செஞ்சாங்க. அதில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் யாரு கொடுப்பான்? யூத கொள்கை இஸ்லாத்தில் திணிக்கிறான், அவனுக்கு தானே கொடுப்பான். யூத கொள்கை என்ன? செத்து போன ஆளுகளுக்கு சமாதி கட்டுறது யூத கொள்கை தானே. ரசூல்லா என்ன செஞ்சாங்க? லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபுர் அம்பியாயி மசாஜித், நபிமாருடைய கபூர்களில் சமாதி கட்டிய யகூதிகளை, யூதர்களை எல்லாம் சபிப்பானாகன்னு சொன்னாங்க. நாங்களும் யூதர்களை எல்லாம் சபிக்கிறான்னு சொல்கிறோம். அப்போ யூதர்களுடைய கொள்கையான சமாதி கட்டுவதை எவன் செய்கிறானோ அவனுக்கு பணம் கொடுத்தா அது ஆதாயமா? அவனை கண்டிக்கிறவனுக்கு பணம் கொடுப்பானா? நாங்கள் தான் யூதரை கண்டிக்கலும் செய்கிறோம். இந்த சமாதி கட்டுறதுலாம் யூதனுடைய வேலைடா, ஏன்டா பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி வந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணுகிறோம். இஸ்ரேலை பெற்றெடுத்த கள்ளத்தகப்பனாக இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் கடுமையாக எதிர்த்து நம்ம என்ன செய்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு இஸ்ரேலோட இந்த நாடு வந்து உறவு வைக்கும் பொழுது அதை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நரசிம்மராவ் காலத்தில் தூதரக உறவு ஏற்படுத்தும் பொழுது அதை நம்ம வந்து கண்டிக்கிறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம். அது எப்படி யூத கொள்கை? நீ இல்லைப்பா யூத கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த இஸ்லாத்தின் பெயரால் நுழைத்திருக்கிற பஞ்சா கிஞ்சா கொடியேற்றம் கொடிமரம் இது எல்லாமே அவன் கொள்கை தானே. சந்தன கூட உருசு எல்லாமே யூதன் கொள்கை தானே. அப்போ யூதன் கொள்கையை பின்பற்றவனுக்கு யூதன் கொடுப்பானா? யூதன் கொள்கையை ஒழிக்க பாடுபடுறவங்களுக்கு தருவானா? நாங்கள் செய்கிறது யூதனுக்கு எதிரான பிரச்சாரமா, யூதனுக்கு ஆதரவான பிரச்சாரமா? வேண்டுமானால் இந்த தர்கா வழிபாட்டை எல்லாம் உண்டாக்கிட்டு போனோம் உங்கள் அப்பம் பாட்டன்மார்கள், நீங்களும் வாங்கலை, அவன் உண்டாக்கிட்டு போனா பாருங்க. அவங்க வேண்டுமானால் யூதர்கள்ட்ட பணத்தை வாங்கி இந்த மாதிரிலாம் நினைஞ்சிருப்பாங்க, மூழுது மீளாது கத்தம் பாத்தியான்னு உண்டாக்கிட்டு போயிருப்பாங்களே தவிர அவர் எதிர்த்து போராடுறவனுக்கு எப்படி தருவான்? கொஞ்சமாக சென்ஸ் வேணாமா? சிந்திக்க வேணாமா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் யூதர்கள் தர்றான், சவுதி அரேபியாவில் தர்றான் அப்படிங்க. முதல்ல என்ன பார்க்கணும்? இது மாதிரி அவதூறுகள் சொன்னால் இதுக்கெல்லாம் மறுமையில் கேள்வி இருக்கிறது. நாங்கள் ஒரு பிரச்சாரத்தை உங்கள்கிட்ட வைக்கிறோம், நாங்கள் பிரச்சாரத்தை வைக்கிறது குர்ஆன் ஆயத்தை காட்டுறோம், நாங்கள் பிரச்சாரத்தை வைக்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரத்தை காட்டுறோம். அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் மக்கள்கிட்ட சொல்வதற்கு யூதன் காசு கொடுப்பானே? அவன் கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸை ஒழிக்கிறது அவன் கொள்கை. அப்போ குர்ஆனையும் ஹதீஸை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு யூதனாச்சும் குர்ஆனை நிலைநாட்டுவதற்காக, ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக, இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்களுக்கு தக்க பதில் கொடுப்பதற்காக வேண்டி பணத்தை அள்ளி அள்ளி யூதன் தருவானா? யூதன் தர்றான்னு சொல்லியும் அவன் தர்றாங்கிறதும், ஜெயலலிதாட்ட பெட்டி வாங்கிட்டாங்க, கருணாநிதிட்ட பெட்டி, இது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவங்களாம் என்ன செய்யணும்? மறுமையை பயப்பட வேண்டும். இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு பொது விசாரணைக்கும் நாங்கள் சொத்து சம்பந்தமாக வந்தால் உட்படுறது தயாராக இருக்கணும். யார் வேணாலும் ஏற்பாடு செய்யலாம், வந்து எந்த தலைவர்னாலும் கேள்வி கேட்கலாம், நிரூபிக்கலாம். நாங்கள் வந்து விசாரணையில் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் உட்கார்ந்து கொண்டு அந்த விசாரணை எதிர்கொள்வோம். அதனால் இந்த ஜமாத்தின் மீது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்வார்களே, ஆனால் அது ரொம்ப பயங்கரமான ஒரு அவதூறு. அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். அதில் கடுகில் லட்சத்தில் ஒரு மடங்கு கூட அதில் உண்மை இல்லை என்பதை நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ரமலான் மாதத்தில் வந்து எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் இஃப்தார் விருந்து என்ற ஏற்பாடு செய்து அரசியல்வாதிகள்லாம் அழைத்து என்ன செய்கிறாங்க, அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி இந்த நோன்புடைய சிறப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறார்கள். நீங்கள் ஏன் இஃப்தார் விருந்து நடத்துவதில்லை அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. முதல் விஷயத்தை என்னென்னு கேட்டால், இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அரசியலாக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காக செய்கிற ஒரு வணக்கம். அல்லாஹ்வுக்காக செய்கிற வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்து முடித்து விடணுமே தவிர அதை வந்து அரசியல்வாதியை கொண்டாந்து கூப்பிட்டு நாங்களும் நடத்துகிறோம்னு காட்டி அந்த நோன்பினால் இறைவன்ட்ட அல்லாவே என்ன சொல்கிறான்? அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கே உரியது,
எந்த ஒரு வணக்கத்துக்கு இப்படி எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது தான். ஆனால் அதுக்கு மாத்திரம் சிறப்பு தேவை என்ன சொல்கிறான், அசோ மொழி நோன்பு எனக்குரியது, ஆனால் அஜிசிபி அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேங்கிறான். நீயும் கூலி கொடுக்க வேணாம், எங்களுக்கு அரசியல்வாதி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க இவங்க, இந்த நோன்பை இஃப்தாருங்கிற பேரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் என்ன நடக்கிறது, அரசியல்வாதியை கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அவர் வர்ற வரைக்கும் காத்து கொண்டிருந்து அவர் எப்படி இஃப்தார் வந்து நடத்துவார் தெரியுமா, இவர் திமுக கூட்டணியில் இருந்தார்னு வைங்க, கருணாநிதி கூப்பிட்டு இஃப்தார் அவருக்கு தொப்பி போட்டு விட்ருவாங்க. இவங்க அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு முக்காடு போட்டு விட்ருவாங்க. அப்போ அவன் எந்த கட்சியில் இருக்கிறானோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இஃப்தார் விருந்து, நோன்பு திறக்கிற விருந்துன்னு கொடுக்குறீங்க. நோன்பு திறக்கிற விருந்து நோம்பாளிக்கு தானே கொடுக்கணும். ஜெயலலிதா நோம்பாளியா, கருணாநிதி நோம்பாளியா, அங்கே உள்ள மந்திரி சகாக்கள் பிரதானதிகள்லாம் நோம்பாளியா? இவங்களை கூட்டு விருந்து கொடுக்குறது எப்படி, இது எப்படி இஃப்தார் ஆக முடியும்? நோன்பு வைத்தவன் தான் இஃப்தார்னா நோன்பு துறத்தல்னு அர்த்தம். நோன்பு வைக்காதவன் எப்படி நோன்பு துறக்குவான்? அதே ஒரு மோசடியாக இருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் பல ஊர்களில் பள்ளிவாசலில் கொண்டு வந்து எல்லா மக்களையும் உட்கார வைத்து விட்டு 6:25க்கு நோன்பு திறக்கிறதா இருந்தால் அந்த தலைவர் வருவது 6:35 ஆயிடுச்சுன்னா 10 நிமிஷம் லேட் பண்ணி திறக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லா யஸால் நாஸு பி கைரின் அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு விரைந்து திறக்க வேண்டும், நேரம் கடந்து திறக்கக்கூடாதுங்கிறாங்க. இவன் தலைவர்களுக்காக வேண்டி நோன்பு திறக்கிற நேரத்தையெல்லாம் தள்ளி வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதில் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் வந்து நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இவ்வளோ மக்களை கூப்பிட்டுருக்கிறேன், எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அடுத்து சட்டசபையில் நம்மளை கவனிச்சுக்கிறேங்க, எனக்கு ஒரு சீட்டு தாங்க என்ற கருத்தை கருணாநிதியிடமும் ஜெயலலிதாவிடமும் பதிவு செய்வதற்காக வேண்டித்தான் இந்த இஃப்தார் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கும் மார்க்கத்து சம்பந்தம் இல்லை. இபாதத்தை, தொழுகை, நோன்பு வாரி வணக்கத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு அல்லாட்ட கூலி எதிர்பாருங்க. இது ஒரு அரசியல் நடவடிக்கை இல்லை. போராட்டம் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, எவனையும் கூட தொலைச்சிட்டு போங்க, அது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இபாதத்தையும் விளையாடணுமா, இபாதத்து வணக்கத்தையும் வந்து சீரழிக்கணுமா? இவன் வந்து நோன்பு கஞ்சியை குடித்தவனே ஏன்னா முஸ்லீம்களுக்கு என்ன ரொம்ப நன்மை செய்கிறதாக பிற மதத்து மக்கள் நினைக்கிறாங்க. முக்கியமான நன்மைகள் கிடைக்க மாட்டேங்குது. நோன்பு கஞ்சி குடித்த பிறகு கருணாநிதி ஜெயலலிதா முஸ்லீம்களுக்கு ரொம்ப நன்மை செய்கிறாங்க. என்னடா நன்மை செய்கிறாங்க, நோன்பு கஞ்சி குடிச்சிட்டாங்க. நோன்பு கஞ்சி குடித்தா நன்மையா? எங்கள் வீட்டு கஞ்சி ஒரு கப்பு கஞ்சிக்கு நஷ்டம் தானே தவிர இதில் எங்களுக்கு என்ன லாபம்? அப்போ நோன்பு கஞ்சி குடித்ததை வைத்து கொண்டு வேறு நன்மைகள்லாம் எங்களுக்கு பறிபோகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடாமல் இருந்தீங்கன்னா இடஒதுக்கீடு கேட்டிருக்கலாம், முஸ்லீமுக்கு என்னமா செய்யணுமேன்னு அவங்க செஞ்சுருப்பார்கள். நீங்கள் இந்த நோன்பு கஞ்சி குடிக்க கூட்டு வந்த உடனே நம்ம தான் நோன்பு கஞ்சி குடித்து அவங்களுக்கு கூல் பண்ணிட்டோமே, இனிமேல் இடஒதுக்கீடுலாம் கேட்க மாட்டாங்க என்கிற அளவுக்கு அந்த மக்களை, அவங்கள அரசியல்வாதிகளையும் கெடுத்து நாசமாக்காதீங்க என்று நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரையாக சொல்கிறோம். இது மாதிரி அரசியல்வாதிகளை நோன்பு திறக்க அழைப்பார்களே ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயம் புறக்கணித்து அழைச்சவன் அவனு மட்டும் உட்காரக்கூடிய நிலைமை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். இல்லைன்னா உங்கள் நோன்புடைய நன்மை நீங்கள் இழந்துருவீங்க. அவனுக்கா நோன்பு? அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிங்க, அல்லாஹ்வுக்காக வச்ச நோன்பை அரசியல்வாதியை காட்டுவதற்கு செய்தோம் என்று சொன்னால் அந்த இபாதத்துடைய நன்மையை நாம் இழந்து விடுவோம் என்று கூறி எச்சரிக்கை செய்கிறோம். அதனால தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இது மாதிரி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி எதையும் நடத்தக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருக்கிறது.